வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் அக்கா எட்டி மூஞ்சில உதைக்க, அண்ணனுங்க தட்டிய கையில் பிடிக்க, அக்காவுக்கு அண்ணன் பண்ணாங்களாம் ஹெல்ப்பு. ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்குது அண்ணனுக்கு நிறைய கொழுப்பு. மாப்பிள்ளைங்க 2 பேர் ரீல்ஸ் போட இங்க ஃப்ரெண்ட் அவனை தள்ளி விட அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான காமெடியான சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். சும்மாலாம் சொல்லக்கூடாது, வந்திருக்கிறவங்க எல்லாத்தையும் பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டாங்க. ஆனால் அண்ணன் உணர்ச்சிக்கப்பட்டு ஆடினதுல அங்க நடந்ததே வேற. யாரும் அவசரப்படாதீங்க, டானு 10 மணி அடிச்சதும் கேட்க விட ஆரம்பிச்சிட வேண்டியதான். அட பாப்பா, அவள் நேரம் என்னால காத்திருக்க முடியாது. இந்த படிக்கட்டுல ஏறி அப்படியே ஷார்ட் ரூட்ல அப்படியே அந்த பக்கமா போயிடலாம். அடே எவன் அவன் நடுவுல படிக்கட்டுக்கு போயிடலாம் பெயிண்டிங் பண்ணி வச்சது. எப்படியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ட்ரெயின்ல போறோம். எப்படியாச்சும் இன்னைக்கு கடைசியா ஒரு நாள் ரீல்ஸை போட்ட வேண்டியதுதான். அடே என்ன ஸ்டைலோட அது, பாதி மண்டையே காணும், எங்கடா விட்டுனீங்க? அது நாங்களாட்டு பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவங்க, எவ்வளவு டிஷர்ட்டா வச்சிருக்காங்க பாருங்க. அட உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இதுதாங்க. நாங்க ஒண்ணு நினைப்போம், ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சீங்க பாருங்க. ஏன் பண்ணும்போது பாலை தூக்கி போட்டீங்க பாருங்க பின்னாடி. ஆனா இங்க நம்ம அக்காவுக்கு ஷாப்பிங் போறதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. சும்மா அப்படி கார்ல ஜாலியா போயிட்டு ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனா கடைசியில் அந்த பொருள்லாம் கையில எடுத்துட்டு அந்த டிக்கெட் மூடுறதுக்கு படுற பாடு இருக்க. அப்படி எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி நோண்டுக்காங்க. இப்ப அக்கா காலை வச்சு ஓங்கி அடிக்க போறாங்க, அவ்வளவுதான். இல்ல இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் உங்களுக்கு யாருங்க சொல்லி கொடுத்தது? இன்னும் கொஞ்சம் டீப்பா தண்ணிக்குள்ள போனீங்கன்னா எடுக்கலாம். அட போங்க சார், நீங்க வேற சும்மா செங்கலை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் 10 நேரம் நடக்க முடியாது. அதான் ஒரே லோடா ஏத்திட்டு மொத்தமா முடிச்சிடலான்னு பார்த்துட்டேன். இன்னைக்கு பாருங்க சார், நீங்க மட்டும் தான் குத்துனா தேங்காய் உடையமா? இன்னைக்கு இந்த தேங்காவை குத்தி உள்ள தேங்காவை அப்படி வெளியே எடுத்து இப்ப பார். உன்ன எப்பா பாரு டிப்ரெஷன் 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 சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் கூட ஒரு பைக் ரைடு வா, அப்புறம் இருக்கிற டிப்ரெஷன் எல்லாம் பறந்து போயிரும். வா, உங்களை அடே அடே சின்ன பழத்தை நம்ம சண்டை போட்டுட்டீங்கடா, விடுங்கடா. அடே சின்ன பழம்னு சொன்னதுக்கு இப்படியாடா துப்பி சண்டை போடுவீங்க? சரி போங்கடா, லூசு பயிலாம். டேய் மாப்பிள்ள, அப்படியே வேகமா என் பின்னாடி சீக்கிரம் வாடா, டிக்டாக் எடுப்போம். எங்கடா மச்சான், என் பின்னாடியே வாடா. அது ஒண்ணும் இல்லம்மா, மாமா அவங்ககிட்ட போர்டை பிடிச்சிட்டு போன்ல பேசிட்டு இருக்கேன். அதை பிடிச்சிட்டு அங்க பேசிட்டு இருக்கீங்க, விட்டுட்டு வாங்க. இந்தா விட்டுட்டு வந்துட்டோமா. அடே மெண்டலு, வேணாண்டா சொன்னா கேடுறா, நுப்பாடுறா, பாக்குறவங்களாம் தப்பா நினைச்சிட போறாங்க. டேய் பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். எழுது பிரேக் டான்ஸா? நீ பண்றது எனக்கு தப்பா தான்டா தெரியுது. இதுக்கு பேர் பிரேக் டான்ஸா? அது இந்த வந்துட்டேன், வீட்டுல யாருமே இல்ல போல. ஏங்க சீக்கிரம் வந்து எடுத்துட்டு போங்க. உங்களுக்காண்டி இந்த பொருள் அங்க வச்சுட்டு எவ்வளவு நேரம் ஒளிஞ்சு கிடக்குறது உங்களுக்கு பிடிக்கிறக்காண்டி? என்னது பின்னாடி ஒளிஞ்சு கிடைக்கா? அட்டம் கொய்யால சீப்படா. அது நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காங்க, நான் வந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா டீ குடிக்கணும், டைம் பாஸ் பண்ணாதான் பொழுது கழிக்க முடியும். அதான் அப்படி ராட்டை அடிக்கிட்டு இப்படி வந்து அப்படி எடுத்து குடிச்சுனா சரி, குடிச்சு போர் அடிச்சு போச்சு, மொத்தமா எடுத்து குடிச்சிட வேண்டியதான். உண்மையிலேயே இந்த உணவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அந்த உணவு எப்படி தெரியுமா சாப்பிடணும்? அப்படி எடுத்து இப்படி வச்சு சரி சும்மா மாசம் மாசம் நிற்காம அந்த மூட்டை தூக்கி சைக்கிள தூக்கி போடு. வீட்டுல யாருமே இல்லை, எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்கேன், நீ வா அப்படின்னு சொன்னான். அவ சொன்னதை நம்பி நானும் வந்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தான். ஹெல்ப்பருக்கு ஆள் இல்ல, நீ வந்து ஒன்னும் பண்ண வேண்டாம், சும்மா நின்னா மட்டும் போதும்னு சொன்னா. நானும் வந்து நின்ன பாருங்க. அடே என்னடா தலையில காயின் போட்டு வாடுறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காயினா போட்டுக்கிட்டு எப்ப நான் எல்லா காயினும் எடுக்கிறது? எல்லாத்தையும் மொத்தம் போடுறான். அப்படியா, இந்த அப்படி எடுத்துக்கோ.
நான் லாங் ஜம்ப் பண்ண போறேன், லாங் ஜம்ப் பண்ண போறேன், லாங் ஜம்ப் பண்ண போறேன். யாரும் ஊடையில வந்துடுறாங்க. அப்படி ஊடையில வந்துச்சுன்னா மூக்கு உடஞ்சி போச்சு, அது உடஞ்சி போச்சுன்னா அப்படி என்ன குறை சொல்லக்கூடாது. ஆமா. ஐய சும்மா நொய்ய நொய்ய நிக்கிட்டு இப்ப பாரு எப்படி பத்த வைக்கிறேன்னு பாரு. அவ்வளவுதான். காதை பொத்திக்க மூஞ்சிலே வெடிச்சிட போகுது. எனக்கு என்னமோ இவன் அக்கால மேல ஏத்தி விட்ட மாதிரி தெரியல. அக்கா தான் அவன் கையை பிடிச்சி கீழே இறக்கி விட்ட மாதிரி தெரியுது. என்னடா இது ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பா போகுது. அதானே பார்த்தேன். அது இன்னைக்கு ஃபுல்லா நீங்க இப்படியே பிடிச்சிட்டு இருங்க. இதுக்கு மேல நமக்கு பொறுமை கிடையாது. நான் கிளம்புறேன்ப்பா. அப்படிலாம் அந்த டான்ஸ் யாரும் தப்பா பேசிடக்கூடாது. ஏன்னா ஸ்டெப்புனா ஸ்டெப்பு, அப்படி ஒரு ஸ்டெப்பு, அம்சமான ஸ்டெப்பு. ஆனா அந்த ஸ்டெப்பையும் மீறி ஒரு அக்கா போட்டாங்க பாரு ஒரு ஸ்டெப்பு, காலை தூக்கி. இங்க குளத்து நிறைய தண்ணி கிடக்கு. எவனாச்சும் குளிக்கிறானா பாரு. டே இப்ப குளிங்கிற அன்னைக்காட்டு போய் விடுங்க. குளிங்க போட்டு போட்டு. தம்பி அந்த மூட்டை அப்படி பொறுமையா தூக்கி கடவுளை கொண்டு வச்சிரு பார்ப்போம். இந்த போட்டுறானே. அது தனக்கு தானே தலையில மண்ணடி போடுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரிதான் இது கல்லடி போடுறது.